வசனங்களுக்காக காத்திருக்கும் அன்பான நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே லூக்கா 12ஆம் அதிகாரம் 59ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களில் சிலதை ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? வாழ்க்கை என்பது இந்த உலகத்தோடு முடிந்து விடுகிறது என்று எண்ணுகிறவர்கள் மதிகேடர்கள் என்று இயேசு கூறியதையும், செல்வமே எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தால் அது மேலும் மேலும் நமக்கு பிரச்சனைகளை கொண்டு வரும் என்றும், ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து தங்கும் பொழுது மட்டுமே அவர்களுக்கு சமாதானம் உண்டு என்பதையும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் அதனை தொடர்ந்து 13ஆம் அதிகாரம் முழுவதையும் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனங்கள் வரையிலும் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆயத்தமாகிவிட்டீர்களா? இந்த பகுதியிலே மனம் திரும்ப மனமில்லாதவர்களுக்கு இயேசு கொடுத்த எச்சரிப்பு என்ன? கனி கொடாத அத்தி மரத்தை குறித்து இயேசு கூறியது என்ன? கடுகு விதை உவமை எதை குறிக்கிறது? ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். பிரியமானவர்களே, இந்நாட்களிலே லூக்கா எழுதின சுவிசேஷத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று லூக்கா 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் சிந்திப்போம். இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, மற்றவர்களை நியாயம் தீர்க்க வேண்டாம், நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். அத்திமரத்தை குறித்த ஊமையை சொல்கிறார். 18 வருஷமாக நிமிரக்கூடாத கூனியாயிருந்த ஒரு பெண்ணை இயேசு குணமாக்குகிறார். கடுகு விதையை குறித்தும் புளித்த மாவை குறித்தும் ஊமைகளை சொல்கிறார். இவ்வாறாக எருசலேமை நோக்கி போகும்பொழுது அநேக ஊமைகளினாலே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இறுதியாக எருசலேமை பார்த்து அதற்காக கண்ணீர் வடிக்கிறார். லூக்கா 13ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை பாருங்கள். அந்நாட்களிலே பிலாத்து சிலரை கொலை செய்திருந்தான். அது மட்டுமல்ல, சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேர் மரித்து போனார்கள். இவை எல்லாமே தேவனுடைய நியாய தீர்ப்பினாலே நடைபெற்றது அல்ல என்கிறார். அதே நேரத்திலே அந்நாட்களின் சமய தலைவர்களை பார்த்து, நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றும் எச்சரிக்கிறார். இந்த வேத பகுதி நமக்கு அநேக பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக, இன்றும் கிறிஸ்துவை அறிந்த விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலேயும் அதிகமான பாடுகள் வழியாக அவர்கள் கடந்து செல்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இவ்வாறு பாடுபடும் கிறிஸ்தவர்களை பார்க்கும் பொழுது மற்ற அநேகரை விட இவர்கள் அதிகம் பாவம் செய்திருக்கிறார்கள் என்று நாம் நினைக்கவே கூடாது. பாவத்தினாலே மாத்திரம் மனிதர்களுக்கு துன்பங்கள் பாடுகள் வருகிறதில்லை. அதே நேரத்திலே மற்றும் ஒரு காரியத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதனாலே எந்த பிரச்சனையுமே நமக்கு வராது என்றும் சொல்ல முடியாது. விசுவாசிகள் மகா உபத்திரவ காலத்துக்கு தப்பிக்கொள்வார்கள். இருந்தாலும் நீங்கள் கிறிஸ்தவராய் இருப்பதனாலே அவ்வப்பொழுது வரும் துன்பங்களும் உங்களுக்கு வராமல் இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்திலே வசிக்கிற எல்லாருக்குமே பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள் உண்டு. அடுத்ததாக, மற்றும் ஒருவருக்கு துன்பங்கள் வரும்பொழுது அந்த நபரை விட நாம் எந்த விதத்திலேயும் உயர்ந்தவர்கள் என்று எண்ணிவிடக்கூடாது. அல்லது நமக்கு வராத ஒரு கஷ்டம் மற்றும் ஒருவருக்கு வந்திருக்கும் பொழுது அவர்களை விட நாம் பரிசுத்தவான் என்றும் எண்ணிவிடக்கூடாது. ஒருவேளை மற்றும் ஒருவர் பாடுகளின் மத்தியிலே இருப்பதை நீங்கள் பார்ப்பதனாலே அப்படியாவது நீங்கள் மனம் திரும்ப மாட்டீர்களா என்று தேவன் எதிர்பார்க்கிறார். 6 முதல் 9 வசனங்களிலே அத்தி மரத்தை குறித்த ஒரு ஊமையை பார்க்கிறோம். ஒரு திராட்சை தோட்டத்திலே ஒருவன் அத்தி மரத்தையும் நட்டு வைத்திருந்தான். ஆனால் அதிலே கனியை தேடின பொழுது ஒன்றுமில்லை. அப்பொழுது தோட்டக்காரனை பார்த்து, 3 வருஷமாய் இந்த மரத்திலே கனி இல்லை, எனவே இதை வெட்டி போடு, நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்று சொன்னான். அதற்கு அந்த தோட்டக்காரன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் நாம் வெட்டி போடலாம் என்று கூறினான். அருமையானவர்களே, கனியில்லாத அத்திமரம் ஒரு அடையாள சின்னமாய் இருக்கிறது. அது இஸ்ரவேல் தேசத்தையே குறிக்கிறது. அந்த மரம் கனியற்றதாய் இருக்கும் பொழுது அதன் சொந்தக்காரர் ஏமாற்றம் அடைகிறார். கனி இருக்கும் பொழுது கனியை எடுத்து கொள்ளவோ, கனி கொடாமல் இருக்கும் பொழுது அதை வெட்டி போடவோ அவருக்கு எல்லா உரிமையும் உண்டு. இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கு பயந்து வாழும் பொழுது அவர்களுக்கு ஆசீர்வாதத்தையும், அவர்கள் கீழ்ப்படியாமல் செல்லும் பொழுது தண்டனையையும் ஏற்கனவே தேவன் அறிவித்திருக்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் தனி கவனம் செலுத்தி அவர்களை கொத்தி உரம் போட்டார். அது கனி கொடுத்திருக்க வேண்டும், ஆனால் கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை புறக்கணித்து விட்டார்கள். இயேசுவை சிலுவையிலே அறையும்படியாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள்? அவருடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும் என்று கூறினார்கள். ஆம் அருமையானவர்களே,
இஸ்ரவேல் தேசமானது தேவனுடைய நியாய தீர்ப்பை அடைந்து உலகம் முழுவதும் அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் மக்கள் இன்றைக்கு தங்கள் தேசத்திற்கு திரும்பி வந்தாலும் அவர்கள் தேவனை புறக்கணிக்கும் காலம் வரை அந்த இடத்திலே அவர்கள் சமாதானத்தோடு வாழ முடியாது. ரஷ்ய தேசமோ அரபு நாடுகளோ இஸ்ரவேல் மக்களுக்கு உபத்திரவத்தை கொடுக்கவில்லை. தேவனே அதை அவர்களுக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் இஸ்ரவேல் ஜனம். ஒரு நாளிலே அவர்களை விசுவாசத்திலேயும் நம்பிக்கையிலேயும் அவர்களுடைய தேசத்திலேயே அவர் அவர்களை திரும்ப செய்ய போகிறார். இப்பொழுதும் அவிசுவாசத்தோடு அநேகர் திரும்ப வருகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு சமாதானம் இல்லை. இதுதான் இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தின் நிலைமை. பிரியமானவர்களே, லூக்கா 13ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வசனங்களிலே 18 வருடம் நிமிரக்கூடாத கூனியை இயேசு குணமாக்குவதை குறித்து வாசிக்கிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். லூக்கா 13ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வரை. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். வேத புத்தகத்திலே எழுதப்பட்டிருப்பதிலேயே மிகவும் கொடிய ஒரு வியாதி உள்ளவளாய் இந்த பெண் இருக்கிறாள். அவளை இயேசு குணமாக்கினதினாலே பிரச்சனை வரவில்லை. இயேசு அவளை ஓய்வு நாளிலே குணமாக்கினதினாலே அங்கே பிரச்சனை வந்தது. இந்த பெண்ணினுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு ஆவி இவளை நிமரக்கூடாதபடி, அதாவது பலவீனப்படுத்தும் ஆவி இவளை நிமரக்கூடாதபடி 18 ஆண்டுகள் கட்டி வைத்திருந்தது. வைத்தியராகிய லூக்கா தெளிவாக இதை விவரிக்கிறார். அவள் நிமிர்ந்து பார்க்க முடியாதவளாய் இருந்தாள். அதிக வேதனையான சூழ்நிலையிலே இங்கே ஒரு பெண்ணை நாம் பார்க்கிறோம். அவளை பார்க்கிற எவருமே அவள் மேலே பரிதாப எண்ணம் கொள்வார்கள். இயேசு கிறிஸ்து பூமியிலே இருந்த பொழுது அவர் சந்தித்து குணமாக்கிய மனிதர்களிலேயே இது அதிக கொடிதான ஒரு நிலை என்று சொல்லலாம். வசனங்கள் 15, 16 பாருங்கள். கர்த்தர் அவனுக்கு பிரதித்திரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். ஆம் அருமையானவர்களே, இந்த பெண் ஏன் பிசாசினாலே கட்டப்பட்டிருந்தாள் என்பது நமக்கு தெரியாது. அவள் தவறான பாவ பழக்க வழக்கம் உள்ள ஒரு பெண் அல்ல. நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாலும் கஷ்டப்பட்டு ஜெப ஆலயத்திற்கு ஒழுங்காக வருகிற ஒரு பெண்ணாய் இருந்தாள். அப்படி அவள் ஜெப ஆலயத்திற்கு வந்த ஒரு நாளிலே தான் இயேசு அவளை பார்த்து அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். தனிப்பட்ட விதத்திலே இயேசு அவளை சந்தித்தார் என்று சொல்லலாம். இன்றைக்கும் பிரியமானவர்களே, இயேசுவோடு கூட நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே தனிப்பட்ட உறவுள்ளவர்களாய் வாழ வேண்டும். அந்த ஜெப ஆலய தலைவன் கோபமடைகிறான், அவன் கடிந்து கொள்கிறான். ஓய்வு நாளிலே தான் சுகம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட அவள் ஜெப ஆலயத்திற்கு வந்ததாக தெரியவில்லை. இந்த சமய தலைவர்களின் போக்கு வினோதமானதாக இருக்கிறது. ஒரு ஏழ்மையான பெண்ணின் தேவையை சந்திப்பதை விட அவனுடைய அந்த பொறுப்பே அவனுக்கு பெரிதானதாக இருந்தது. ஆனால் இயேசுவோ அவளை குணமாக்கினார். இந்த சமய தலைவர்களுக்கு இந்த ஓய்வு நாளிலே இயேசு நன்மை செய்வது எந்த விதத்திலையும் விருப்பமில்லை. அநேகருக்கு ஓய்வு நாளிலே செய்ய வேண்டியது செய்யக்கூடாது என்ற கட்டளைகள் மன அழுத்தத்தை கொடுக்கிறதாய் இருந்தது. இன்றைக்கும் ஓய்வு நாளை குறித்து அநேகர் தர்க்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, சமயத்தின் காரியங்களை குறித்து வாக்குவாதம் செய்வதிலே எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்முடைய வாழ்க்கைக்கான சரியான காரியங்களை தெரிந்தெடுத்து நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டியதே முக்கியமானது. லூக்கா 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்கள். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள். மகிழ்ச்சியோடு கூட மக்கள் இயேசு கிறிஸ்து பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் தொடர்ந்து அவர்கள் அவரோடு செல்லவில்லை. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் சடங்காச்சாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சமயத்தின் வெளிப்பிரகாரமான காரியங்களை முக்கியம் என்று கூறுவோம் என்றால்
இயேசு கிறிஸ்துவுக்கே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இடம் கொடுக்காமல் சென்று விடவும் வாய்ப்பு இருக்கிறது. எல்லா கேள்விகளுக்கும் விடை தெரிந்த ஒருவராய் நீங்கள் இருக்கலாம். சிறந்த முறையிலே வாக்குவாதம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் உண்மையான கேள்வி என்னவென்றால், உங்கள் இருதயத்திற்குள்ளே இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் அளித்திருக்கிறீர்களா? இந்த காரியத்திற்கு இணையாக வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் சந்தோஷத்தால் நிறைந்திருக்கிறீர்களா, அல்லது கவலையோடும் துக்கத்தோடும் இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் உள்ள பாடுகள் 2 மடங்கு 3 மடங்கு என்று பெருகிக் கொண்டிருக்கிறதா? அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் பாடுகளோடு உங்கள் பாவங்களோடு நீங்கள் இயேசு கிறிஸ்துவண்டை வாருங்கள். நீங்கள் அவரிடத்தில் எந்த நேரத்திலையும் வரலாம். உங்களையும் உங்களுடைய தேவையையும் சந்திக்க அவர் காத்து கொண்டே இருக்கிறார். லூக்கா 13ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வசனம் வரை பார்ப்போம் என்றால், கடுகு விதை, கடுகு மரம் இவற்றை குறித்து பார்க்கிறோம். இது எதை குறிக்கிறது என்றால், இந்நாட்களிலே காணப்படுகின்ற பலவிதமான ஸ்தாபனங்களையும் பலவிதமான சபை பாகுபாடுகளையும் காட்டுகிறது. அது ஒரு மரமாக கூடாது, ஒரு குத்துச்செடியாக இருந்து பயன் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு திருச்சபைகளும் கிறிஸ்தவ ஸ்தாபனங்களும் பின்தங்கி போவதனாலே வழக்கத்திற்கு மாறான சில காரியங்கள் வளர்ச்சியடைவதை நீங்கள் பார்க்கலாம். அநேக திருச்சபைகளும் ஸ்தாபனங்களும் பெரிதானவைகளாக போய்கொண்டே இருக்கிறது. உண்மையான குணநலனை இழந்து போய்விட்டு இருக்கிறது. இந்த வேத பகுதியிலே முக்கியமாக பறவைகளை குறித்து வாசிக்கிறோம். இது பிசாசானவனை குறிக்கிறது. இது இன்று திருச்சபைகள் என்று அழைக்கப்படுகிற இடங்களிலேயும் கிறிஸ்தவ சமுதாயத்திலேயும் மிக சுறுசுறுப்பாய் இயங்கி வருகிறது. அருமையானவர்களே, புளிப்பு என்பது சுவிசேஷத்தை குறிக்கவில்லை, அது தீமையை குறிக்கிறது. தீமையான காரியம் நன்மையான காரியத்தை குறிக்க ஒருபொழுதும் வேதத்திலே உதாரணமாக சொல்லப்பட்டதில்லை. வேத புத்தகத்திலே இந்த புளித்த மாவை குறித்து 80 இடங்களிலே பார்க்கிறோம். அவற்றிலே 75 இடங்களிலே சொல்லப்பட்டிருப்பது பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலேயே இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே 23 இடங்களிலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா இடங்களிலேயுமே தீமையான காரியம் என்றே இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் வரை உலகத்திற்கு சமாதானம் இல்லை. எவ்வளவு பெரிய ஒரு திருச்சபையாக இருந்தாலும் அது உலகத்திற்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்து அவருடைய சரியான நேரத்திலே பூமிக்கு வந்து அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். லூக்கா 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகும்போது பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் உபதேசம் பண்ணி கொண்டு போனார். இயேசு கிறிஸ்து தொடர்ந்து எருசலேமை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே இதை குறித்து லூக்கா 9ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்திலேயும் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி. எருசலேமிலே சிலுவையிலே மரிக்கும்படியாக இயேசு போய்க் கொண்டிருந்தார். இதுதான் அவருடைய கடைசி பிரயாணம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 23 முதல் 30 வசனங்களை பாருங்கள். குறிப்பாக 23ஆம் வசனத்திலே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர்தானா என்று ஒருவன் இயேசுவினிடத்தில் கேட்டதற்கு காரணம் என்ன என்பது நமக்கு தெரியவில்லை. ஒருவேளை இது உண்மையான உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வந்த ஒரு கேள்வியாகவும் இருக்கலாம். எண்ணற்ற மக்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்தார்கள். ஆனால் சீக்கிரமாகவே அநேகர் அவரை பின்பற்றுவது எளிதான ஒன்றல்ல, அதற்கான விலைக்கரையும் பெரியது என்பதை உணர்ந்து கொண்டார்கள். எல்லா நேரங்களிலேயும் புதிதாய் அநேகர் அவரை பின்பற்றி வருகிற வண்ணமாயிருந்தார்கள். அதே நேரத்தில் அவரை பின்பற்றுவதை நிறுத்தி கொண்ட மக்களும் உண்டு. இப்பொழுது இறுதியாக எருசலேமை நோக்கி அவர் வந்தபொழுது எல்லாம் மிகவும் காணக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. மார்க் 14ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறது போல எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். பிரியமானவர்களே, அவரை பின்பற்றுவதென்றால் அதற்கு விலைக்கிரயம் உண்டு என்பதை அவர் தெளிவாக அறிவித்தார். அநேக நேரங்களிலே நாம் வேறு விதமாக சிந்தித்தால் தவறு என்று யோசிக்கிறோம். இந்த கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருந்தபடினாலே இயேசு கிறிஸ்து நேரடியாக அதற்கு பதில் சொல்லவில்லை. அவர் அவனுக்கு சொல்வதென்ன? நீ ரட்சிப்படைவதை குறித்து கருத்துள்ளவனாய் இரு என்பதையே சொல்கிறார். தொடர்ந்து வருகிற வசனங்களிலே அவர் தெளிவுபடுத்துகிற ஒரு முக்கியமான காரியம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய குமாரர்களே அல்லாமல், அதாவது யூதர் அல்லாத பல்வேறு மக்களும் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறார். லூக்கா 13ஆம் அதிகாரம் 31 முதல் 33 வரை பாருங்கள். அந்த நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாயிருக்கிறான் என்றார்கள். அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன். இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று
நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். இங்கே நான் வாசிக்கிறது போல சில பரிசேயர் வந்து இயேசு இந்த இடத்தை விட்டு போய்விட வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆம், பரிசேயர்களிலேயும் சிலர் இயேசுவை மேசியாவாக விசுவாசித்தவர்கள் உண்டு. அவ்வாறு கூறிய பொழுது இயேசு ஏரோதை குறித்து நரி என்று சொல்லுகிறார். மிருகங்களிலிருந்து மனிதன் வரவில்லை, ஆனால் சில நேரங்களிலே அவனுடைய செயல் மிருகங்களின் வாழ்க்கை தரத்தை ஒத்திருக்கிறது. இங்கே இயேசு கிறிஸ்து அவருடைய மீட்பை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் கூறுகிறார். லூக்கா 13ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்களை பாருங்கள். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வருமளவும் என்னை காணாதிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மீண்டுமாக இயேசு கிறிஸ்து எருசலேமின் மேலே தனக்குள்ள கரிசனையையும் அன்பையும் வெளிப்படுத்துகிறார். அதே வேளையிலே அதன் மேலே நியாய தீர்ப்பையும் கூறுகிறார். இந்த நகரத்தை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே நான் வாசிக்கும் பொழுது அது மகாராஜாவினுடைய நகரம் என்று மத்தேயு 5:35 பார்க்கிறோம். இவைகளோடு சேர்த்து அவர் மீண்டுமாக வரப்போகிறதை அறிவிக்கிறார். அப்படி அவர் வரும்பொழுதே உண்மையான வெற்றி பவனியாக அவர் வருவார். சரி, இப்பொழுது நாம் லூக்கா 14ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். முதல் 6 வசனங்களை நாம் பார்ப்போம் என்றால், இயேசு கிறிஸ்து ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரின் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே போஜனம் பண்ணும்படியாய் போயிருந்தார். அநேகர் அந்த விருந்துக்கு வந்திருந்தார்கள். சிலர் முதன்மையான ஆசனங்களை விரும்பி போய் உட்கார்ந்தார்கள். இதை குறித்து அவர் பேசுகிறார். இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இன்னும் 2 ஓமைகள் வேறு எந்த சுவிசேஷத்திலேயும் சொல்லப்படவில்லை. ஒரு மனுஷன் கோபுரத்தை கட்ட மனதாயிருந்த ஓமையையும், யுத்தத்திற்கு மற்றொரு ராஜா புறப்பட ஆயத்தமானதை குறித்த ஓமையையும் சீஷத்துவத்தை அடிப்படையாக கொண்டு கூறினார். மேலும் இந்த 14ஆம் அதிகாரத்தை நிறைவு செய்யும் பொழுது சாரமற்று போன உப்பை குறித்து அவர் கூறி முடிக்கிறார். முதலாவதாக இயேசு பரிசேயனுடைய வீட்டிலே விருந்திற்கு சென்றதை குறித்து நாம் பார்க்கிறோம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரில் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார். இயேசு இவ்வாறு பல சமயங்களிலே விருந்து வீடுகளுக்கு போவதை குறித்து நாம் வாசித்திருக்கிறோம். இங்கே வேடிக்கையான ஒரு காரியம் இருக்கிறது. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட பரிசேயர்கள் நம்மை உளவு பார்ப்பதற்காக அவர்கள் வீட்டிற்கு விருந்திற்கு அழைப்பார்கள் என்றால் நாம் அங்கே செல்ல மறுத்து விடுவோம் இல்லையா? இங்கேயும் அந்த பரிசேயர்கள் எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை குற்றம் கண்டுபிடிக்கலாமா என்று வகை பார்த்து கொண்டே இருந்தார்கள். இந்த முதல் வசனத்திலே அங்கே அந்த சூழ்நிலை எப்படி இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 14:2 அப்பொழுது நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். என்ன செய்வாரோ வென்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை வலையிலே சிக்க வைக்க முயற்சிக்கிறார்கள். இந்த நீர்க்கோவை வியாதியுள்ள மனுஷனை வேண்டுமென்றே இயேசு ஓய்வு நாளிலே சுகமாக்குகிறாரா இல்லையா என்பதை பார்ப்பதற்காக அவர்கள் அங்கே கொண்டு வந்திருக்க வேண்டும். நன்றாக கவனிங்கள். முதலாவது இயேசு கிறிஸ்து அவர்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார். ஆனால் அவர்களோ அவருடைய கேள்விக்கு பதில் சொல்ல பயப்படுகிறார்கள். வசனங்கள் 3 முதல் 5 வரை பாருங்கள். இயேசு நியாய சாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவனை அழைத்து சொஸ்தமாக்கி அனுப்பிவிட்டு அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளில் துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடானோ என்றார். அவர்களது எருதாவது கழுதையாவது எங்கேயாவது ஒரு குழியிலே ஓய்வு நாளிலே விழுந்துவிட்டால் நிச்சயமாக அதை அவர்கள் தூக்கி விடுவார்கள். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், நாம் சைக்கிளிலோ மோட்டார் வாகனத்திலேயோ காரிலேயோ செல்லும் பொழுது ஓய்வு நாளிலே காற்று போய்விட்டால் அதை நாம் பழுது பார்க்காமல் இருப்போமா? அதை பழுது பார்ப்போம் இல்லையா? அதை போலத்தான் இயேசு தேவையுள்ள ஒரு மனிதனுக்கு ஓய்வு நாளிலே உதவி செய்வதிலே எந்த தவறும் இல்லை என்று போதிக்கிறார். லூக்கா 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது மீண்டுமாக அவர்களுக்கு உத்தரவு சொல்ல முடியவில்லை. இந்த போஜன நேரத்திலேயும் விருந்து வீட்டிலேயும் ஒரு இருகலான சூழ்நிலையை அது உண்டு பண்ணிவிட்டது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட பாடங்களை ஒரு முறை கூட மனதிலே கொண்டு வருவோமா? நம்மை சுற்றி நாம் பார்க்கும் பொழுது சில கிறிஸ்தவர்கள், நல்ல விசுவாசிகள் கூட பெரிய துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் அதிக பாவிகள் என்று நாம் நினைக்கவும் கூடாது. அதே வேளையிலே ஒருவர் கிறிஸ்துவை பின்பற்றினால் பாடுகள் துன்பங்களே வரக்கூடாது என்றும் எண்ணிவிடக்கூடாது. இவ்வித மக்களை தேவன் தெரிந்து கொண்டு அவர்களிடத்திலே கனி எதிர்பார்த்தார். ஆனால் அவர்கள் கனி கொடுக்கவில்லை.
நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் கனி கொடுப்போம் என்றே அவர் நம்மை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். கடந்த ஆண்டிலே அவர் கனி எதிர்பார்த்தார், கனி இல்லை. இந்த ஆண்டிலே அவர் கனி எதிர்பார்த்தார், கனி இல்லை. ஒருவேளை தொடர்ந்து கனியற்றவர்களாய் நாம் காணப்படுவோம் என்றால் அவர் நட்ட மரத்தை அவர் எடுப்பதற்கு எல்லா அதிகாரமும் உடையவராயிருக்கிறார். கிருபையின் காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த ஆண்டிலாவது கர்த்தருக்கேற்ற பலன் கொடுக்கும்படியாக, கர்த்தர் எதிர்பார்க்கிற கனி கொடுக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையை பரிபூர்ணமாக அவருடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுப்போமா? தேவையோடு இருக்கிறவர்களுக்கு நம்முடைய ஓய்வு நாளாக இருந்தாலும் தேவைகளை சந்திக்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்மை சுற்றி நடைபெறுகிற காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்டவர்கள் சில பேர் தானா என்று நாம் கேட்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் நாம் மனதிலே பதித்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்முடைய ரட்சிப்பை இறுதி வரையிலையும் காத்துக்கொள்ள நாம் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான். பரம்பரையாய் கிறிஸ்தவ குடும்பங்களிலே பிறந்து வளர்ந்தவர்கள் மட்டும்தான் ரட்சிக்கப்படுவார்கள் என்பது அல்ல. இன்றைக்கு முதல் முறையாக இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிற எத்தனையோ சகோதர சகோதரிகள் அவருடைய மரணத்தின் மேலே விசுவாசம் வைத்து ரட்சிப்பை பெற்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட பரம்பரை கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து வளராத ஒருவராக இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் இயேசு உங்கள் பாவத்தையும் மன்னித்து உங்களுக்கும் அவர் ரட்சிப்பை கொடுக்க ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். அன்பர்களே, இந்த நாளின் சத்தியங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். சில சத்தியங்களை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்தி கொண்டு வருவோம். ஒருவர் பாடுகளின் மத்தியிலே வாழுவதை நீங்கள் பார்த்தால், அப்படியாவது நீங்கள் மனம் திரும்ப மாட்டீர்களா என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேல் மக்கள் இன்று தங்கள் தேசத்திற்கு திரும்பி வந்தாலும் அவர்கள் தேவனை புறக்கணிக்கும் காலம் வரை அங்கே அவர்கள் சமாதானத்தோடு வாழ முடியாது. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது என்றால் அதற்கான விலை கிரயம் உண்டு என்பதை இயேசு தெளிவாக கூறினார். மிருகங்களிலிருந்து மனிதன் வரவில்லை, ஆனால் சில நேரங்களிலே அவனுடைய செயல் மிருகத்திற்கு ஒத்திருக்கிறது. தேவையுள்ள மனிதனுக்கு ஓய்வு நாளிலே உதவி செய்வதில் எந்த தவறும் இல்லை. நம்மையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் கனி கொடுப்போம் என்று அவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கேற்ற கனி கொடுக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.